திருச்சிற்றம்பலம். புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்முதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, பெறுவது நிச்சயம் அஞ்சல் நெஞ்சே பிரமாபுரத்து, மறுவரு பொற்கழல் ஞான சம்பந்தனை வாழ்த்துதலால், வெறியுறு கொன்றை மறியுறு செங்கை விடையெடுத்த பொறியுறு பொற்கொடி எம்பெருமானவர் பொன்னுலகே, நற்றவன் நல்லூர் சிவன் திருப்பாதம் தன் சென்னி வைக்கப் பெற்றவன், மற்ற இப்பிறப்பற வீரட்டர் பெய்கழற்றால் உற்றவன், உற்றவிட மடையாரிட உள்ளமுதா துற்றவன், ஆமூரில் நாவுக்கரசனும் தூமணியே. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருநாவுக்கரசர் பதிகங்கள்ல போற்றி திருத்தாண்டகம்னு அவர் பாடின பதிகங்கள்ல அஞ்சு பதிகங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுல ஒரு பதிகமான எல்லாம் சிவனென நின்றாய் போற்றின்னு ஆரம்பிக்கிற பதிகம் அது. இது அவர் திருவதிகையில் பாடின பாடல். இது நம்ம அவர் வரலாற்றில் பார்த்துருக்கோம். அவர் சைவராக இருந்து அப்புறம் சமணராக மாறி அப்புறம் நெடுங்காலம் சமணராக இருந்து அப்புறம் திருப்பி சூளை நோய் வந்து திரும்ப திருவதிகள் அக்கா இடத்துக்கு வந்து அக்கா கையால் திருநீர் பூசப்பட்டு குற்றாயினவாரெலாம் பாடி சைவராக மாறுறார். அதுக்கப்புறம் சமண பல்லவ ராஜாவினால பலவிதமாக துன்புறுத்தப்படுகிறார். அப்புறமா அந்த கல்லில் கட்டி கடலில் போட்டு அப்புறம் சுற்ற நைவேத்தியம்லாம் பாடி மிதந்து திருப்பாதிரி புள்ளிருக்கு வந்து ஈன்றாளுமாய் எனக்கு எந்த மாதிரிலாம் பதியங்கள்லாம் பாடிட்டு திரும்ப திருவதிகைக்கு வந்து சேர்றார். அப்படி திருவதிகையில் சில காலம் தங்கியிருக்கார். அப்போ அவர் பல பாடல்கள் பாடிருக்கார், பல பதிகங்கள். அதில் ஒரு பதிகம் இந்த பதிகம் இன்னைக்கு பார்க்க போகிற பதிகம். நம்ம பொதுவாக இந்த செஷன்லலாம் நம்ம முதல்ல இந்த பாட்டை போட்டுட்டு அப்புறமா அதை பற்றி பேசியிருக்கோம். இன்னைக்கு ஒரு மாறுதலாக பாட்டை பேசிட்டு அதுக்கப்புறம் அவர் பாடுற பாட்டை கேட்கலாம்னு நினைக்கிறேன். அது எப்படி இருக்கு பார்ப்போம் அது இன்னைக்கு. ஸோ முதல் பாட்டு, எல்லாம் சிவனென்ன நின்றாய் போற்றி, எரிசுடராய் நின்ற இறைவா போற்றி, கொல்லார் மழுவாட் படையாய் போற்றி, கொல்லும் கூற்றொன்றை உதைத்தாய் போற்றி, கல்லாதார் காட்சிக்கு அரியாய் போற்றி, கற்றார் இடும்பை களைவாய் போற்றி, வில்லால் வியன் அரணம் எய்தாய் போற்றி, வீரட்டம் காதல் விமலா போற்றி. இந்த பாட்டுல ஒவ்வொரு அரையடியிலையும் பல இடங்கள்ல போற்றி போற்றின்னு வர்றது இல்லையா? அதனாலதான் இந்த பதிகத்துக்கு போற்றி திருத்தாண்டகம்னு பேரு. போற்றின்னு தமிழ்ல சொன்னா அதுக்கு சம்ஸ்கிருதத்துல நமஹா அப்படின்னு சொல்றா இல்லையா? அதுதான் தமிழ்ல போற்றி. அதாவது நம்ம அஷ்டோத்திரம்லாம் சொல்றோமே, இல்லை சந்தியாவதனில் பண்றப்ப அச்சுதாய நமஹா அனந்தாய நமஹா கோவிந்தாய நமஹான்னு சொல்றோமே, அது மாதிரி ஒவ்வொரு நாமத்தையும் சொல்லி நமஹா அப்படிங்கிறது உனக்கு வணக்கம், உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இங்க தமிழ்ல போற்றி. அதனால இது நம்ம அர்ச்சனை பண்ணோம்னா இது மாதிரி ஒரு பதிகத்தை பாடி அர்ச்சனை பண்றது ரொம்ப சிறப்பா இருக்கும். எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றி அப்படின்னு சொன்னாக்க இது நேரடியா புரியும் நமக்கு. எல்லாம் சிவனாக இருக்கும்படி உள்ளவனே அப்படிங்கிறார். அப்படின்னா எல்லாம் சிவனாக இருக்கின்றதுன்னா என்ன அர்த்தம்? அவன் எங்கும் வியாபித்து இருக்கிறான், சர்வ வியாபகன் இல்லையா இறைவன். அதனால அவன் எங்கும் வியாபித்து இருக்கிறான், அதனால எல்லாமே அவன் தான் அப்படிங்கிறார். எல்லாமே நீதான் சொல்லும்படியாக இருக்கின்றாய் அப்படிங்கிறார். இறைவனுடைய தன்மைகள் எல்லாம் சொல்றாரு இதுல. அதனால எல்லாமே சிவனாக இருக்கின்றான் அப்படிங்கிறார். அப்படி இருப்பவனே அப்படின்னு அர்த்தம். எல்லாம் சிவன் என்ன அப்படின்னா எல்லாமே சிவன் அப்படின்னு சொல்லும்படியாக நின்றாய், நின்றவனே போற்றி, உனக்கு வணக்கம். எரிசுடராய் நின்ற இறைவா போற்றி இல்லையா? சுடர்னாக்க ஜோதி, எரிகின்ற ஜோதியாக இருப்பவனே இறைவனே போற்றி. இது எரிகின்ற சுடர் அப்படிங்கிறது, சுடர்னா அது பொதுவா நெருப்புக்கும் சொல்லலாம், சந்திர சூரியனுக்கும் சொல்லலாம். அதனால எல்லா ஜோதியாகவும் இருக்கான். பரஞ்சுடர் பரஞ்சோதி அப்படின்லாம் அவனை சொல்லுவோம் இறைவனை. அதனால அந்த சுடர்களாக இருக்கிறவன் இறைவன். இறைவன்னா தலைவன், எல்லாத்துக்கும் தலைவனாக இருக்கிறவன், உனக்கு வணக்கம். கொல்லார் மழுவாட் படையாய் போற்றி. கொல்லுதல்னா நமக்கு தெரியும், கொலை செய்யறது, கொல்றது. அந்த கொல்லும் தன்மை பொருந்திய மழுவாளை உடையவனே. மழுவாள்னா தெரியும், சிவபெருமான் கையில பலவிதமான விஷயங்கள் இருக்கும். சூலம், உடுக்கை, மழு, மான், இப்படி பல விஷயங்கள் அவர் கையில் வச்சுருக்கார்.
அதில் மழு அப்படிங்கிறது அதில் ஒரு விஷயம். சம்ஸ்கிருதத்துக்கு பரசு அப்படின்பா. இந்த மழுங்கிறது அந்த சின்னதாக ஒரு பேட்டரி லாக்ஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லலாம். சின்ன கோடாலி மாதிரி இருக்கும் அது. அதான் மழு. அதான் மழுவாட் படை. படையினா ஆயுதம். மழுவாள்ங்கிற ஆயுதத்தை வைத்துக் கொண்டு இருப்பவனே வணக்கம். அதுதான் அதோட இது. கொல்லார் மழுவாள் படையாய் போற்றி, கொல்லும் கூற்று ஒன்றை உதைத்தாய் போற்றி. கூற்று அப்படின்னா நமக்கு தெரியும், யமன். சம்ஸ்கிருதத்தில் எப்படி பல வார்த்தை, எல்லா வார்த்தைகளுக்கும் ஒரு ரூட் இருக்கும். அந்த ரூட்டை வச்சு நம்ம மீனிங்க்கு போகலாம். அது மாதிரி தமிழ்லையும் பல வார்த்தைகளுக்கு ரூட்லேருந்து மீனிங் புரிஞ்சுக்கலாம். இப்போ கூற்று அப்படிங்கிறது கூறுவது கூற்று அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நம்ம என்ன சொல்றோமோ அது கூற்று அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. அதே மாதிரி கூறு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு தமிழ்ல. நம்ம கடைகள்லாம் போனால் தெரியும், சந்தைகள்லாம் போனாக்க கிராமத்துலலாம் கரிகாயெல்லாம் கூறு கட்டி வச்சிருப்பா. கூறு 10 ரூபாய் அப்படிமா கரிகாய். அது மாதிரி கூறுனா பிரிக்கிறது. அதனால உடலையும் உயிரையும் பிரிப்பவன் கூற்று அப்படின்பா. அதாவது கூறுபடுத்துவது, உடலையும் உயிரையும் கூறுபடுத்துவது, தனித்தனியாக பிரிக்கிறது. அந்த தொழிலை செய்பவன் கூற்று. அதான் யமன். கொல்லும் கூற்று ஒன்றை உதைத்தாய் போற்றி. நம்மளெல்லாம் கொல்லுகின்ற யமனை உதைத்தவனே போற்றி. கல்லாதார் காட்சிக்கு அரியாய் போற்றி. கல்லாதார்னா படிக்காதவர்கள்னு இதுவாக சொல்லலாம். எதை கல்லாதவர்கள், எதை கற்கலாவார், என்னத்தை கத்துக்கலாவா அப்படின்னாக்க 2 விதமாக சொல்லலாம் இல்லையா? இப்போ திருவள்ளுவர் திருக்குறளில் சொல்லிருக்கார் இல்லையா, கற்றதனால் ஆய பயனன்கொல் வாலறிவன் நற்றால் தொழாரெனின். அப்படின்னா கற்றதனால் ஆய பயன் என்கொல், படிச்சதுனால என்ன பிரயோஜனம் இல்லையா? வாலறிவன் நற்றால் தொழாரெனின். வாலறிவன்னா இந்த அறிவு மயமாக இருக்கின்றவன். சச்சிதானந்தம் நம்ம சொல்றோம் இல்லையா, சத் சித் ஆனந்தம்னு. அது மாதிரி அதில் சித்துங்கிறது என்னது, அதுதான் அந்த அறிவு. அதனால அந்த அறிவு வடிவா சித் ஸ்வரூபமாக இருக்கிற இறைவன், அந்த சித் ஸ்வரூபமாக இருக்கிற இறைவனை அவனுடைய திருவடிகளை வணங்காவிட்டால் படிச்சதுனால என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறார். அதனால அப்படி படிச்சதுனால பிரயோஜனம் இல்லைன்னா அவளை படிச்சவாளை ஏற்றுக்க முடியாது இல்லையா, அவளை கல்லாதவர்கள் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். அதான் சொல்றாருங்க, கல்லாதார் காட்சிக்கு அரியாய் போற்றி. அது அப்படியும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா புஸ்தகங்களில் கொடுக்குற விளக்கப்படியும் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு குருவிடம் அடைந்து ஞான குருவிட்ட போய் உபதேசம் பெற்று அதன்படி ஒழுகி இறைவனை அடைதல். அப்படி பண்ணாதவர்களுக்கு பார்க்க முடியாதவனை. அதான் சொல்ற, கல்லாதார் காட்சிக்கு அரியாய் போற்றி. ஒரு குருவிடம் சென்று ஞானோபதேசம் பெற்று செய்யாதவர்களுக்கு, அப்படி செய்யாதவர்களால பார்க்க முடியாதவனே அப்படிங்கிறார். இதெல்லாம் இறைவனுடைய தன்மைகளை ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு தன்மையை சொல்றார். அடையாளங்களை சொல்லுவார், தன்மைகளை சொல்லுவார். அப்படி சொல்லி அவனுக்கு வணக்கம் உனக்கு வணக்கம் அப்படிம்பார். கற்றார் இடும்பை களைவாய் போற்றி. முன்னாடி கல்லாதவர்களுக்கு பார்க்க முடியாது அப்படின்ட்டார். இப்ப கற்றவர்களுக்கு இடும்பை களைவாய் போற்றி. இடும்பை அப்படின்னாக்க துன்பம் இல்லையா? அதுவும் திருவள்ளுவர் அந்த பாட்டும் குறள்ல நமக்கு ஞாபகம் இருக்கும். வேண்டுதல் வேண்டாம இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல அப்படிம்பார். அதில் என்ன சொல்றார், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு அல்லா இல்லையா? வேண்டுதல் வேண்டாமைன்னா என்னது, விருப்பு வெறுப்பு. இறைவனுக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது. அதனால விருப்பு வெறுப்பற்ற இறைவனுடைய அடியை சேர்ந்தவர்களுக்கு இடும்பை கிடையாது. அதான் சொல்ற கஷ்டம். இடும்பைனா கஷ்டம். அதான் கற்றார் இடும்பை களைவாய் போற்றி. உன்னை கற்றவர்களுடைய துன்பத்தை போக்குபவனே போற்றி. வில்லால் வியன் அரணம் எய்தாய் போற்றி. இது முப்புறம் எரிச்ச கதை, திரிபுர சம்ஹாரம். மேருமலையை வில்லா ஆக்கி வாசுகியை நாணாக்கி அதில் அக்னி திருமால் வாயு 3 பேரும் ஒரு பானமா வருவா. அந்த பானத்தால 3 கோட்டைகளையும் எய்து எரித்தவன். அதான் வில்லால் வியன் அரணம் எய்தாய் போற்றி. வியன் அப்படின்னாக்க அகலமா இருக்கிறதுக்கு பேரு, பெரியன்னு அர்த்தம். அதனால வில்லால வியன் அரணம் எய்தாய் போற்றினா வில்லால பெரிய கோட்டைகளை எய்தவனே போற்றி. வீரட்டம் காதல் விமலா போற்றி.
இந்த திருவதிகையில் இருக்கிற வீரட்டானம்ங்கிற அந்த கோவில் இருக்கே, அந்த கோவிலில் காதல் விமலா பற்றின அர்த்தம், அந்த கோவிலில் விரும்பி வீற்று இருப்பவன் அர்த்தம். காதல்னாக்க அன்பு, விரும்புதல். அந்த வீரட்டத்தை காதலிக்கிற விமலனே போற்றி அப்படிங்கிறார். அதாவது காதலிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அந்த வீரட்டத்தை காதலிக்கிறன்னா அங்க விரும்பி உரைகின்றான் அந்த சிவபெருமான். அவன் விமலன், மலமற்றவன். உனக்கு வணக்கம். இந்த பாட்டில் ஏதாவது கருத்துகள் இருக்கா, இல்ல சந்தேகங்கள் இருக்கா, இல்ல வேற ஏதாவது வினாக்கள் இருக்கா? கொல்லும் கூற்று ஒன்றை உதைத்தாய் போற்றி. அதாவது யமன், கூற்றுனா யமன், கூற்றுவன் பொதுவா சொல்லுவோம். அதுக்கு ஒரு கூற்றுனா அது நியூட்ரல் ஜெண்டர்ல இருக்கு. அது பொதுவா மாஸ்குலைன் ஜெண்டர்ல போட்டு கூற்றுவன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த பாட்டுல கூற்று அப்படின்னு சொல்லியிருக்கார். கொல்லும் கூற்று, எல்லாரையும் உயிரை கொல்கின்ற யமன். அந்த கூற்றுன்னு சொன்னதுனால ஒன்று அப்படிங்கிறார் இல்லையா? ஒரு யமன் தான் இருக்கான். அந்த யமனை உதைத்தவனே போற்றி, எல்லாரையும் கொல்லுகின்ற யமனை உதைத்தவனே போற்றி. அதான் அந்த வழி, அந்த அடிக்கு நேரடியான அர்த்தம். இது மார்க்கண்டேயருக்காக யமனை உதைச்ச கதை இது. அதை நம்ம பல இந்த இறைவன் செஞ்ச லீலை செயல்கள்லாம், வீர செயல்கள், அவனுடைய தன்மைகள்லாம் பல பாடல்களில் வெவ்வேறு விதமாக சொல்லுவா. அதனால நம்ம சில பாடல்களில் படித்து அதில் வர்ற கதைகள், கருத்துக்கள்லாம் புரிஞ்சுட்டோம்னா எல்லா பாடலையும் அது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். இந்த கொல்லும் கூற்றுங்கிறது திருக்கடவுர்ல மார்க்கண்டேயருக்காக யமனை உதைச்ச கதை இது. ஓகே, இல்லைன்னா இப்ப அடுத்த 2வது பாட்டுக்கு போவோம். பாட்டுக்கும் ஆட்டுக்கும் பண்பா போற்றி, பல்லூழியாய படைத்தாய் போற்றி, ஓட்டகத்தே ஊனா உகந்தாய் போற்றி, உள்குவார் உள்ளத்து உறைவாய் போற்றி, காட்டகத்தே ஆடல் மகிழ்ந்தாய் போற்றி, கார்மேகம் அன்ன மிடற்றாய் போற்றி, ஆட்டுவதோர் நாகம் அசைத்தாய் போற்றி, அலைகடியில வீரட்டத்து ஆழ்வாய் போற்றி. பாட்டுக்கும் ஆட்டுக்கும் பண்பா போற்றி. பாட்டுன்னா நமக்கு தெரியும், பாடுவது பாட்டு. இப்ப ஆட்டுக்கும் பண்பா போற்றினாக்க நம்ம என்ன, ஆடுனா நம்ம கோட் அப்படின்னு தான் நினைப்போம் பொதுவா இன்னைக்கு பேச்சுல. ஆனா எப்படி பாடுவது அப்படிங்கிறது பாட்டு அப்படின்னு நவுன் ஆகுறதோ, அது மாதிரி ஆடுவது அப்படிங்கிறது ஆட்டு அப்படின்னு நவுன் ஆகும் தமிழ் கிராமர் படி. அதனால இங்க அதான் சொல்றார், பாட்டுனா பாடுறது, ஆட்டுனா ஆடுறது. அதனால பாட்டுக்கும் ஆட்டுக்கும் பண்பா போற்றினாக்க இறைவன் பாடுவான், ஆடுவான், ரெண்டும் பண்ணுவான் இல்லையா? மறைகளை பாடுவான். மறைகள் வேதத்தை பாடுறதுன்னு தான் சொல்லுவோம். வேதம் ஓதுதல் அப்படிங்கிறா இல்லையா? ஓதுதல் அப்படின்னா சொல்றதுன்னு அர்த்தம் இருக்கு, பாடுறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால வேதத்துல ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் அதெல்லாம் இருக்கிறப்போ அதுல சாமவேதம்ங்கிறது இசையா தான் பாடுறது. அது அதனால எல்லா வேதங்களும் இறைவனுடைய வாயிலிருந்து வந்ததுன்னு நம்மளுடைய கருத்து. அதனால இறைவன் வேதங்களை பாடுகின்றான், அதனால அவன் பாடுகின்றவன். அதான் பாட்டுக்கும் ஆட்டுக்கும் பண்பா போற்றி. அவன் கூத்தாடுறான், நடராஜ பெருமான கூத்தாடுறான். அதனால அவன் பாட்டும் பாடுவான், ஆட்டமும் ஆடுவான். அதான் சொல்றார், பாட்டுக்கும் ஆட்டுக்கும் பண்பா போற்றி. அப்புறம் பல்லூழி ஆய படைத்தாய் போற்றி. ஊழி அப்படின்னா நம்ம படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கலாம். இந்த பிரளயம் அப்படின்னு பொதுவாக சொல்றோமே, அதுதான் ஊழி. இந்த யுகத்தோடைய முடிவு ஊழி. அதனால ஊழிங்கிறது யுகத்தோட முடிவாக இருக்கலாம், இல்லை இந்த பிரபஞ்சத்தோட முடிவாகவும் இருக்கலாம். பல்லூழி ஆய படைத்தாய் போற்றி அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் பல சம்ஹாரங்கள் பண்ணிருக்கான், இல்லை பல பிரளயங்களுக்கு பண்ணியிருக்கான்னு என்ன அர்த்தம்? அவன் அதுக்கு அப்பாற்பட்டவன். இந்த உழி காலத்தில் எல்லாம் அழிஞ்சு போயிடும், ஆனால் அழியாமல் இருப்பவன் இறைவன் ஒத்தனே. அதாங்க சொல்றார், பல்லூழி ஆய படைத்தாய் போற்றினா பல ஊழி காலங்களையும் படைத்தவனேன்னு அர்த்தம். அதெல்லாம் தாண்டி இருக்கிறவன் எல்லா ஊழிகளையும் அவன் தான் படைச்சான்னு அர்த்தம். இந்த பல் ஊழியாய படைத்தாய் போற்றி, ஓட்டகத்தே ஊனா உகந்தாய் போற்றி. இறைவன் பிரம்ம கபாலத்தை கையில் வச்சுட்டு பிச்சை எடுப்பான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதான் அங்க சொல்றார், ஓட்டகத்தே ஊனா உகந்தாய் போற்றினா மண்டை ஓட்டுல ஊன் அப்படின்னா உணவு, உண்ணுவது ஊன்
எப்படி ஆடுவது ஆட்டு, பாடுவது பாட்டுன்னெலாம் சொத்தமோ அது மாதிரி கூறுவது, இந்த கூறு செய்பவன் கூற்று அப்படின்னு படுத்த மாதிரி உண்பது ஊன். இது 3 சுழி எண்ணது. தமிழில் 2 சுழி இன் போட்ட ஊன் அப்படின்னாக்க அது மாமிசம். 3 சுழி இன் போட்டாக்க ஊன் அப்படின்னா அது உணவு. அதனால இங்கே ஓட்டகத்தை ஊனா உகந்தாய் போற்றினாக்க ஊன் ஓட்டகத்தை ஆக உகந்தாய் போற்றினா உன்னுடைய மண்டை ஓட்டுல உணவு ஏற்று உண்பவனே போற்றி, விரும்புபவனே போற்றின்னு அர்த்தம். உகத்தல்னா விரும்புதல். மண்டை ஓட்டுல உணவை விரும்புபவனே போற்றி. அது பிரம்ம கபாலம் ஏன் கையில் வந்தது அந்த கதை நமக்கு முன்னாடி தெரியும். உள்குவார் உள்ளத்து உறைவாய் போற்றி. உள்குதல் அப்படின்னாக்க மனசுல நினைக்கிறது, சிந்திக்கிறது, தியானிக்கிறது, அதுக்கெல்லாம் உள்குதல் அப்படின்னு பேரு. உள்குவார் உள்ளத்து உறைவாய் போற்றி. யார் அப்படி தியானிக்கிறாளோ, யார் அப்படி விரும்பி எண்ணுகிறார்களோ அவர்களுடைய உள்ளத்துல இறைவன் உறைவான். நமக்கு அந்த முன்னாடி ஒரு நம்ம கன்றாப்பூர் பதிகத்திலே இதில் அந்த இது சொல்லிருக்கேன் நினைக்கிறேன். பூசலார் நாயனார் வரலாறு சொல்லிருக்கேன். மெட்ராஸுக்கும் திருவள்ளூருக்கும் நடுப்புற திருநின்றவூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே பூசலார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கோயில் கட்டணும்னு ஆசைப்பட்டார். அப்புறம் அவர் பொருள் கிடைக்காதனால கோயில் கட்ட முடியல அவரால். அப்போ அவர் என்ன பண்ணார், வெளியில தான் கோயில் கட்ட முடியல, நான் மனசுக்குள்ள கோயில் கட்டுறேன்னு வெளியில் ஒரு கோயில் கட்டுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுமோ, அதுக்கு எப்படி பணம் பொருள்கள்லாம் சேகரித்து எப்படி கோயில் கட்டணுமோ அது மாதிரி அவர் மனசில் கோயில் கட்டினார். ஒரு சில வருஷங்கள் மனசில் கோயில் கட்டி அதுக்கு ஒரு நாள் கும்பாபிஷேகத்துக்கு நாள்லாம் குறித்து வச்சார். அன்றைக்கி அந்த காஞ்சிபுரத்தில் பல்லவராஜா கட்டின கோயிலுக்கும் கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறித்து வச்சுருந்தோம். அதுக்கு இந்த கும்பாபிஷேகத்துக்கு முதல் நாள் போய் ராஜா அந்த சுவாமி அந்த ராஜாவோட கனவுல போய், நாளைக்கு எனக்கு திருநின்றவூரில் பூசலார் கட்டின கோயிலில் கும்பாபிஷேகம், அதுக்கு நான் போகணும், உன் கோயிலுக்கு நான் வர முடியாது, நீ உன் கோயிலோட கும்பாபிஷேகத்தை இன்னொரு நாள் வச்சுக்கோ அப்படின்ட்டார். ராஜாவுக்கு தூக்கத்துலேயும் எழுந்து கனவுல இறைவன் சொன்னதை எண்ணி, இதனடா அது இப்படி ஒரு கோயில் இருக்கா, அதை நம்ம தெரியவே இல்லையா, போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கும்பாபிஷேகத்தை போஸ்ட்போன் பண்ணிட்டு திருநின்றவூருக்கு போகிறான். திருநின்றவூரில் போய் அங்கே ராஜா வந்து ஊர் மக்கள்லாம் எழுந்து வந்து வரவேற்கிறா. அப்போ ராஜா கேட்குறேன், இன்னைக்கு கோயில் கும்பாபிஷேகம் இருக்காமே, அது எங்கே கோவில் இருக்குது காட்டுங்கோங்களாம். அவர் சொல்ல, கோயில் எங்கள் ஊரில் ஒன்றும் கோயிலெலாம் ஒன்றும் கிடையாது, இப்படிலாம் ஒன்று யாரும் கட்டலையே அப்படிங்கிறாரு. பூசலார் எங்கே இருக்காருங்க, அவர் கூட்டின்னு வரோம் அப்படிங்கிறா. இல்லை நானே போய் பார்க்குறேன்னு ராஜா பூசலார் வீட்டுக்கு போகிறான். போய் அவரை பார்த்து, இது மாதிரி நீங்கள் கோவில் கட்டுறீர்கள், அது கும்பாபிஷேகம் இன்னைக்குன்னு சுவாமி வந்து என் கனவுல சொன்னார், அந்த கோயில் எனக்கு காட்டுங்க அப்படிங்கிறான். அப்போ தான் பூசலாருக்கு தெரியறது, அடடா நம்மளோட கோயிலை இப்படி இறைவன் ஏற்றுக்கொண்டு வைக்கிறானா அப்படின்னு. அப்புறம் தான் கோயில் கட்டின கதையை ராஜாவுக்கு சொல்கிறார். ராஜா அப்படியே ஆச்சரியப்பட்டு, இப்படி ஒரு பக்தியா அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அவன் போய் திருப்பி தன்னோட ஊருக்கு போய் சேர்றான். எதுக்கு சொல்ல வரேன், இந்த உள்குவார் உள்ளத்து உறைவாய் போற்றி, அதுதான் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. யார் இடைவிடாமல் இறைவனை சிந்திக்கிறாளோ அவர்களுடைய உள்ளமே இறைவன் குடியிருக்கிற கோவில். அதான் சொல்றாருங்க, உள்குவார் உள்ளத்து உறைவாய் போற்றி. யார் உன்னை தியானிக்கிறாளோ அவருடைய மனசுல நெஞ்சில கோவில் கொண்டவனே போற்றி அப்படிங்கிறார். காட்டகத்தே ஆடல் மகிழ்ந்தாய் போற்றி. இது நமக்கு நேரடியாக புரியும். இறைவன் ஆடுகிறான், நடனம் ஆடுகிறான். அவன் எங்க நடனம் ஆடுறான், சுடுகாட்டில் நடனம் ஆடுறான். எல்லாம் தத்துவ விளக்கங்கள்லாம் இருக்கு எல்லாத்துக்கும் இல்லையா. சுடுகாடுன்னா என்னது, எல்லா உயிர்களும் அழிஞ்சு போய் எரியற இடம் சுடுகாடு இல்லையா. அது மாதிரி அது சர்வசம்ஹார காலத்துக்கு ஒரு இண்டிகேஷன் அது சுடுகாடுங்கிறது. அந்த சர்வசம்ஹார காலத்தில் இறைவன் ஆடிக்கொண்டிருக்கிறான், திருக்கூத்து நாடித்து கொண்டிருக்கிறான். அதாங்க சொல்றார், காட்டகத்தை ஆடல் மகிழ்ந்தாய் போற்றி. சுடுகாட்டுல ஆடுகின்ற ஆடலை விரும்புபவனே போற்றி. மகிழ்தல் அப்படின்னா விரும்புதல்னு அர்த்தம் தமிழ்ல. மகிழ்தல் அப்படின்னா என்ஜாய் அப்படின்னு பொதுவாக இன்னைக்கு பிரயோகத்தில் இருக்கு அர்த்தம். அதுவும் சரிதான். ஆனா தேவாரத்தில் பல இடங்கள்ல மகிழ்தல் அப்படின்னு வந்ததுனாக்க விரும்புதல் அப்படின்னு நம்ம பொருள் புரிஞ்சுக்கணும். சுடுகாட்டுல ஆடலை விரும்புபவனே போற்றி. கார்மேகம் அன்ன மிடற்றாய் போற்றி. மிடரு அப்படின்னா கண்டம், சம்ஸ்கிருதத்தில் கண்டம் அப்படின்பா, தமிழ்ல மிடரு. தொண்டை அப்படின்னு சொல்றோமே இப்போ பேச்சுல, அத மிடரு. அந்த கார்மேகம் அன்ன மிடற்றாய் போற்றி. மேகம் நமக்கு தெரியும், அந்த மேகத்துல வெள்ளையாகவும் மேகம் இருக்கும், கருமையாகவும் மேகம் இருக்கும். அதனால இங்க சொல்றது கரிய மேகம். கார் மேகம்னா கருப்பா இருக்கிற மேகம். அந்த மழை பெய்ய போற மேகம் எப்படி இருக்கும், அதுதான் கார் மேகம். அந்த கார்மேகம் அன்ன அப்படின்னா போல,
அந்த கரிய மேகத்தை போன்ற கண்டத்தை உடையவனே போற்றி. கார்மேகம் அன்ன மிடற்றாய் போற்றி. மிடற்றாய்னா கண்டனே, கண்டத்தை உடையவனேன்னு அர்த்தம். மிடற்றை உடையவனே, மிடற்றாய். ஆட்டுவதோர் நாகம் அசைத்தாய் போற்றி. அத இறைவன் கையில கழுத்துல தலையில எல்லாம் பாம்பு இருக்கு, அவன் ஆடுறான், அதுவும் ஆடுறது. அதான் ஆட்டுவதோர் நாகம் அசைத்தாய் போற்றி. அலைக்கடியில வீரட்டத்து ஆழ்வாய் போற்றி. இந்த திருவதிகை நகர்ல அங்க இருக்கிற நதிக்கு பேர் கெடில நதி. அந்த கெடில நதி எப்படி இருக்கு? அதுல நிறைய ஜலம் ஓடி வர்றது, அதுல அலைகள் அடிக்கிறது, அலைகள் வீசுகின்றன. அதான் சொல்ற அலைக்கடியில வீரட்டத்து ஆழ்வாய் போற்றினா, அலைகள் இருக்கிற கெடில நதியில கரையின் ஓரத்தில் இருக்கிற திருவதிகையில் இருக்கிற வீரட்டத்துல ஆழ்வாய் போற்றினான்னு அர்த்தம். அங்க இருந்து எல்லாத்தையும் ஆள்பவன் இல்லையா? ஈசன் அப்படிங்கிற வார்த்தை அதே தான். எல்லாத்துக்கும் தலைவனா இருக்கிறவன், எல்லாத்தையும் ஆள்பவன். அதனால அலைக்கடியில வீரட்டத்தில் இருக்கிற அரசனே போற்றி அப்படிங்கிறார். எல்லாத்தையும் ஆள்பவனே போற்றி. இதுதான் 2வது பாடல். இதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஊழி அப்படின்னாக்க இந்த யுகத்தோடைய முடிவு. நம்ம இந்த பிரபஞ்சமானது அது ஒரு சைக்கிளில் போகிறது. அதாவது ஒரு படைப்பு, அப்புறம் அதெல்லாம் ஓடின்னு இருக்கும், அப்புறம் ஒரு ஊழி வரும், எல்லாம் முடிஞ்சு போகும், ஒடுங்கும். அதனால் படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் அப்படின்னு தமிழில் சொல்லுவாள். அப்போ இது ஒடுங்குவா, எல்லாம் ஒடுங்கிடும், அதுதான் ஊழி காலம். அப்புறம் அடுத்த சைக்கிள் ஆரம்பிக்கும். அதனால் இந்த வெஸ்டர்ன் கான்செப்டுக்கும் ஈஸ்டர்ன் கான்செப்டுக்கும் அதான் வித்தியாசம். வெஸ்டர்ன் கான்செப்டில் ஒரு பிக் பேங் இருக்குது, அதுக்கப்புறம் எல்லாம் போயிட்டே இருக்கு, லீனியர் டைம் அவளுக்கு. ஈஸ்டர்ன் கான்செப்டில் டைம் வந்து ஒரு சிக்லிக்கல் கான்செப்ட். அது ஒரு எல்லாம் தோன்றும், கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் எல்லாம் ஒடுங்கும், அப்புறம் திரும்ப அடுத்த சைக்கிள் ஆரம்பிக்கும். அதனால் இது ஒரு எண்ட்லெஸ், இது சைக்கிளில் போயிட்டே இருக்கும். அதே காரணத்தினால தான் நம்மளுடைய வருஷங்களும் பார்த்தோம்னா, தமிழ் வருஷங்கள் எடுத்துக்கோமே ஒரு உதாரணத்துக்கு, 60 வருஷம் இருக்கும், அது ஒரு சைக்கிளில் போகும். 60 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அந்த முதல்ல இது வரும். அது மாதிரி பிரளயம், அதான் பிரளயம்னு எடுத்துக்கலாம், இல்லை சம்ஹார காலம். அதுதான் அந்த பல் ஊழி படைத்தாய்னா பல ஊழிகளை படைத்தவனே. ஏன்னா ஒரு ஊழி வந்து எல்லாம் அழிஞ்சு போயிடும். அப்போ பல ஊழிகளை படைத்தவனே என்ன அர்த்தம்? ஒரு ஊழி வந்து எல்லாம் அழிஞ்சு போயிடும், அப்புறம் திரும்ப எல்லாத்தையும் உண்டாக்குவான், அப்புறம் அந்த சைக்கிளோட முடிவில் திருப்பி அதெல்லாம் அழிஞ்சு போகும். அது மாதிரி பல சைக்கிள்களை படைத்தவனே அப்படிங்கிறது. சொல்லுங்க. ஆட்டுவதோர் நாகம் அசைத்தாய் போற்றி. அசைத்தல் அப்படின்னா கட்டுதல், தமிழ்ல டு டை. கட்டுதல்னா டு டை. ஸோ இறைவன் எங்க பாம்பை கட்டின்னு இருக்கான்? தலையில இருக்கு பாம்பு, தோளில் இருக்கு பாம்பு, அதெல்லாம் கட்டிக்கல. கழுத்தில் இருக்கு பாம்பு, அதெல்லாம் கட்டிக்கல. ஆனால் இடுப்பில் இருக்கிற பாம்பை கட்டின்னு இருக்கான். ஏன்னா இறைவன் தன்னுடைய அறையில, வெயிஸ்ட்ல, அரணாக்கயிறு அப்படிம்போமே தமிழ்ல, அந்த அரணாக்கயிறு மாதிரி இறைவன் பாம்பை கட்டின்னு இருக்கான். இடுப்புல புலித்தோல் கட்டின்னு இருப்பார். அந்த புலித்தோலுக்கு மேல ஒரு பெல்ட் மாதிரி பாம்பை கட்டின்னு இருப்பார். அதான் நாகம் அசைத்தாய் போற்றி. அதான் அசைத்தல்னா டு டை, கட்டுறது. இடுப்புல நாகத்தை பெல்ட் மாதிரி கட்டின்னு இருக்காரு சிவபெருமான். அதான் அப்படி பொதுவாக இது பண்றது இல்லை. ஏன்னா பாட்டுங்கிறது பாடுதல் நேரடியாக வருது இல்லை, இறைவனுடைய தன்மைகளை சொல்றதுனால. அதனால நேரடியாக பார்க்கறது பெட்டர், இறைவனுக்கு நேரடியாக. ஏன்னா பொதுவாக அப்படி நீங்கள் சொல்றபடி பிரபஞ்சத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லணும்னாக்கா சரம் அச்சரம் அப்படின்னு தான் சொல்லுவா. நிற்பனவும் அசைவனவும் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? சவுண்ட் அண்ட் டான்ஸ்னு சொல்ல மாட்டான். the மூவிங் அண்ட் த நான் மூவிங் அப்படின்னு தான் சொல்லுவா. அதனால இங்கே பாட்டு ஆட்டுங்கிறதுலாம் சாங் டான்ஸ் அப்படின்னு டைரக்டாக எடுத்துக்கலாம்.
ஓகே, இப்போ 3வது பாட்டுக்கு போவோம். முல்லையங் கண்ணி முடியாய் போற்றி, முழு நீறு பூசிய மூர்த்தி போற்றி, எல்லை நிறைந்த குணத்தாய் போற்றி, ஏழு நரம்பின் ஓசை படைத்தாய் போற்றி, சில்லைச் சிறைத் தலையில் ஊனா போற்றி, சென்றடைந்தார் தீவினைகள் தீர்ப்பாய் போற்றி, தில்லைச் சிற்றம்பலம் மேயாய் போற்றி, திரிவிரட்டானத்து எம் செல்வா போற்றி. முல்லையங் கண்ணி முடியாய் போற்றி. முல்லை அம் கண்ணி முடியாய் போற்றி. முல்லைனா நமக்கு தெரியும், முல்லைப்பூ. அந்த முல்லைப்பூ அதை அவன் தலையில் அணிஞ்சிருக்கிறான்ங்கிறார். அது எப்படி அணிஞ்சிருக்கிறான்? முல்லை அங் கண்ணி முடியாய் போற்றி. கண்ணி அப்படின்னாக்கா அது ஒரு வித மாலை. இப்போ பூக்களை தொடுக்கிறப்போ அதில் பல விதமாக மாலைகள் செய்யலாம். நமக்கெல்லாம் இப்போ நகர வாழ்க்கைக்கு வந்து நம்ம பூ தொடுக்கிறதெல்லாம் விட்டுட்டோம். அதனால் நமக்கு அந்த பூ எப்படியெல்லாம் தொடுக்கலாங்கிற பேரே மறந்து போச்சு. அதனால் அதில் பல விதமாக தொடுப்பா. மாலைன்னு பொதுவான பேர். அதே கண்ணி, தார், இண்டை அப்படின்லாம் வெவ்வேறு பேர்கள் இருக்குது. அது எப்படிலாம் தொடுக்கிறோம், அது மாலை ரவுண்டாக தொடுக்கிறோமா, இல்லை ஒரு சரமாக தொடுக்கிறோமா, அது மாதிரி அது ஒரு பக்கமாக வச்சு பூ தொடுக்கிறோமா, இல்லை 2 பக்கமாக வச்சு தொடுக்கிறோமா, அதெல்லாம் பூக்களுடைய மாலைகள் கட்டுறதில் இருக்கிற அமைப்பு பல விதமான விஷயங்களை வச்சு பேர்கள்லாம் இருக்குது. அதனால் இது கண்ணி அப்படிங்கிறது தலையில் அணிகிற ஒரு மாலை. முல்லையங் கண்ணி, முல்லை மலரால் ஆகிய அழகிய மாலையை தலையில் அணிந்தவனே போற்றி. முல்லை அம்னா அழகு அப்படின்னு அர்த்தம். முல்லை அம் கண்ணி, கண்ணினா மாலை. முல்லை மலரால் ஆகிய அழகிய மாலையை தலையில் அணிந்தவனே. முடினா தலை. இந்த காலத்தில் தமிழ்நாட்டில் பலரும் முடி அப்படின்னா மயிருக்கு சொல்றா. தலையில் இருக்கிற மயிருக்கு முடின்னு அவங்க பேரா சொல்லலாம் வேணும்னா, அது தப்பு இல்லை. ஆனால் முடி அப்படிங்கிறது நம்மளுடைய தலையை குறிக்கும், தலை மயிரே இல்லை பொதுவாக. அதனால முல்லையங் கண்ணி முடியாய் போற்றினா தலையில அழகிய முல்லை மாலை அணிந்தவனே போற்றி அப்படின்னு அர்த்தம். முழு நீறு பூசிய மூர்த்தி போற்றி. நீருனா சாம்பல், விபூதி. நீரு பூசிய மூர்த்தி உடம்புல விபூதி பூசின்னு இருக்கான் அந்த சிவருமான். அது சரி. முழு நீரு பூசிய மூர்த்தி, முழு நீரு பூசுதல் என்ன அர்த்தம்? உடம்பு முழுக்க விபூதி பூசிக்கிறது. நம்ம பொதுவாக இந்த காலத்தில் பார்த்தோம்னா எல்லாரும் நெத்தியில் கொஞ்சம் நெத்தியில் விபூதி இட்டுக்கிறா, இல்லைன்னா நெத்தியில், தோளில், கைகளில், மார்பில் இதெல்லாம் இட்டுன்னு பார்த்துருக்கோம். சில பேர் இந்த விபூதியை உத்தூளனமாக பூசிக்குவேன். உத்தூளனம்னா பொடியாகவே, அந்த பொடியை விபூதியை நீரில் குழைச்சி பூசிக்கலாம், இல்லைன்னா வெறுமனே நீர் இல்லாமல் வெறும் ஜலத்தோட குழைச்சி பூசிக்கலாம், இல்லை ஜலம் இல்லாமல் வெறுமனே பொடியாகவே எடுத்து பூசிக்குவேன். அது மாதிரி பொடியாகவே பூசிக்கிறதுல உத்தூளனம் அப்படின்பா. அதாவது உடம்பு முழுக்கவே பூசிக்குவா சில பேர். அந்த மாதிரி உடம்பு முழுக்க பூசிக்கிறதுக்கு முழு நீர் பூசுதல்னு பேர். அது நம்ம இந்த கும்பமேளா ஃபோட்டோக்கள்லாம் பார்த்தாலும் தெரியும். சில சன்னியாசிகள்லாம் உடம்பு முழுக்க விபூதி பூசின்னு வருவா. அதான் அங்கே சொல்கிறார், முழு நீர் பூசிய மூர்த்தி. உடம்பு முழுக்க விபூதி பூசியவனே. மூர்த்தினா தலைவன், கடவுள். அதில் மூர்த்தி அப்படின்னு ஒரு நெடில் இருக்கு, அதை நம்ம கவனிக்கணும். அதாவது நம்ம மூர்த்தி அப்படின்னா அது ஸ்டேட்மெண்ட், அது கடவுள் அப்படின்னு. அவனை கடவுளை கூப்பிடுறப்ப மூர்த்தி அப்படின்னு அது கொஞ்சம் நெடில் ஆகும். இப்போ ராமன் அப்படின்னு ஒருத்த பேர் இருந்தாக்கா அவனை கூப்பிடுறப்ப என்ன பண்ணுறோம்? ராமா அப்படிங்கிறோம் இல்லையா? அது மாதிரி மூர்த்தி அப்படின்னு பேர், அதை கூப்பிடுறப்ப மூர்த்தி அப்படிம்பார். அதான் இறைவனை இதெல்லாம் நேரடியாக இறைவனை பார்த்து சொல்றது. இறைவா மூர்த்தியே உனக்கு வணக்கம் அப்படின்னு அர்த்தம். முழுநீர் பூசிய மூர்த்தியே போற்றி அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. எல்லை நிறைந்த குணத்தாய் போற்றி. எல்லைனாக்க லிமிட், அளவு இல்லையா? எல்லை நிறைந்த குணத்தாய் போற்றினாக்க அவன் அளவில்லாத குணங்கள் உடையவன். இறைவனுடைய தன்மைகளை என்னன்னு சொல்ல முடியுமா? அதனால்தான் இந்த சாஸ்திரநாமம் சொல்றோமே, இந்த சாஸ்திரநாமத்துலலாம் என்ன சொல்றோம்? ஒவ்வொரு பேர் சொல்றோம், அதுக்கப்புறம் நமகாங்கிறோம். அந்த ஒவ்வொரு பேர் என்னத்தை சொல்றது? ஒவ்வொரு பேரும் இறைவனுடைய ஒரு தன்மையை சொல்றது. தன்மைனா குணம். அதான் ஒவ்வொரு பேரும் இறைவனுடைய ஒரு குணத்தை சொல்றது, குணாதிசயங்களை சொல்றது. அது எவ்வளவு பெயர் உடையவன் அவன், எவ்வளவு குணங்கள் உடையவன். அவனுக்கு அளவில்லாத குணங்கள் உண்டு. நம்மளால சொல்லக்கூடியது சிலதான், ஆனால் அவனுக்கு அளவில்லாத குணங்கள் உண்டு. அதான் சொல்றார்,
எல்லை நிறைந்த குணத்தாய் போற்றி. அப்படின்னா எல்லையற்ற குணங்கள் உடையவனே அப்படின்னு அர்த்தம். அளவில்லாத குணங்கள் உடையவன். 7 நரம்பின் ஓசை படைத்தாய் போற்றி. இந்த 7 நரம்பு அப்படிங்கிறது இந்த யாழ் அப்படின்னு இசைக்கருவி நமக்கு தெரியும். அந்த இசைக்கருவியில் அந்த ஒவ்வொரு நரம்பும் ஒவ்வொரு ஸ்வரம் கொடுக்கும். சரிகமா பதினிசால அப்படிதான் அவள் யாழ் வச்சிருப்பா. அதான் 7 நரம்பின் ஓசை. அந்த 7 நரம்புகளில் 7 சுரங்களை படைத்தவனேன்னு அர்த்தம் அது. அதனால இசையெல்லாம் படைத்தவன் அவன். அந்த இசை அந்த 7 நரம்புகளில் இருக்கு. அந்த 7 நரம்புகளில் இருக்கிற இசையை அவன் படைத்திருக்கிறான். அதுதான் அர்த்தம் அதுக்கு. சில்லை சிறைத்தலையில் ஊனா போற்றி. இது முன்னாடி பாட்டில் பார்த்தோமே, அதே கருத்து தான் இதுவும். சில்லைன அற்பமான. சில் அப்படின்னா சிறுமை, அற்பம்னு அர்த்தம். ஒரு அற்பமான மண்டை ஓட்டில் பிச்சை எடுக்கிறவனேன்னு அர்த்தம். சிறைத்தலை, தலைனா நமக்கு தெரியும் மண்டை ஓடுங்க. சிறைத்தலைனா சிறைக்கிறதுனாக்க மயிரெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இல்லையா. இந்த காலத்துலலாம் தமிழில் பேசுகிற எல்லாரும் தமிழ் வார்த்தைகள்லாம் விட்டுட்டு இங்கிலீஷ் வார்த்தை தான் உபயோகிக்கிறோம். ஷேவ் பண்ணிக்கோன்னு தான் சொல்கிறோம், சிறைச்சிக்கோன்னு யாரும் சொல்கிறது இல்லை. அதனால் சிறைத்தல்னா மயிரை நீக்குவது சிறைத்தல். அந்த மயிர் நீக்கப்பட்ட தலை மண்டையோடு, அந்த மண்டையோட்டில் பிச்சை எடுக்கிறவனே போற்றி. ஊன் அப்படின்னா உணவுன்னு நம்ம போன பாட்டிலே பார்த்தோம். அந்த ஒரு மயிர் நீக்கப்பட்ட ஒரு மண்டையோட்டில் உணவை ஏற்று உண்பவனே போற்றி. சென்றடைந்தார் தீவினைகள் தீர்ப்பாய் போற்றி. இது நம்ம எல்லாரும் தெரியும். யார் சரணடைகிறாளோ, இறைவனை போய் சரணடைகிறார்களோ அவருடைய பாவங்களை எல்லாம் அவன் தீர்த்துடுவான். அதான் சொல்றாருங்க, சென்று அடைந்தார் தீவினைகள் தீர்ப்பாய் போற்றி. யாரும் உன்னை புகழடைந்தார்களோ அவர்களுடைய பாவங்களை எல்லாம் நீக்குபவனே போற்றி. தில்லை சிற்றம்பலம் மேயாய் போற்றி. தில்லை சிற்றம்பலம் நம்ம முன்னாடி பதியங்களில் பார்த்துருக்கோம். தில்லைனா இன்னைக்கு நம்ம சிதம்பரம்னு சொல்ற ஊர், அதுதான் தில்லை. அங்கே இருக்கிற கோவில், அங்கே இருக்கிற சுவாமி இருக்கிற இடம் தான் சிற்றம்பலம். அந்த சிற்றம்பலத்தில் இருக்கிற மேய்தல்னா உரைதல். இந்த தில்லையில் இருக்கிற சிற்றம்பலத்தில் வீற்றிருக்கின்ற இறைவனே போற்றி. திருவீரட்டானத்து எம் செல்வா போற்றி. திருவீரட்டானம்ங்கிற அந்த திருவதிகையில் இருக்கிற திருவீரட்டானம்ங்கிற கோயிலில் இருக்கிற எம் செல்வா போற்றி, எங்களுடைய செல்வனே போற்றி. செல்வன் அப்படிங்கிறது அது அன்புனாலையும் சொல்லுவா, என் செல்வமே அப்படிம்பாட இல்லையா. அந்த செல்வமே அப்படிங்கிறது அன்புனாலையும் சொல்கிற வார்த்தை. ஆனால் இறைவன் எல்லா செல்வங்களுக்கும் உடையவனாக இருக்கிறவன், அவன் தான் எல்லா செல்வமாக இருக்கிறவன். அதனால் அதுவும் நேரடியாகவே பொருள் கொள்ளலாம். இந்த பாட்டில் ஏதாவது, 3வது பாட்டில் ஏதாவது கேள்விகள் இருக்கா? அதாவது நம்ம இசைக்கருவிகள் இருக்கு, நரம்புனால பண்ணுற கருவிகள். நரம்புனாக்க தந்தி. இப்போ வீணை, ஸ்ட்ரிங்ஸ், வீணை, வயலின் இப்படிலாம் இருக்கு இல்லையா, தந்திகளால் பண்ணுற கருவி. அது மாதிரி அந்த கருவிகளில் அந்த யாழ்னா அந்த உதாரணமாக பழைய இதெல்லாம் பார்த்தெல்லாம் போடுறப்ப அந்த ஒரு சி மாதிரி ஒன்று போட்டு அதில் ஒரு 7 கம்பி இருக்கும். யாழ் ஹார்ப்பு அதை சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஆமாம் இருக்குது. ஆனால் இதில் வித்தியாசம் என்னன்னாக்க, எதுக்கு சொல்ல வரேன்னாக்க, வயலின் மாதிரி கருவிகளில் நம்ம எந்த இடத்துல கையை வச்சு மீட்டுறோமோ அதுக்கு தகுந்தபடி இந்த ஸ்வரம் வித்தியாசப்படும். ஆனாக்க இப்போ யாழ் மாதிரி ஃபிக்ஸ்டு லெங்க்த் ஸ்ட்ரிங் இருக்கும். அதில் ஒவ்வொரு நரம்பும் ஒவ்வொரு ஓசை கொடுக்கும். அதனால் அந்த காலத்தில் அப்படி வச்சுருந்துருக்கா. 7 நரம்பின் ஓசை. அந்த 7 நரம்பில் சரிகம வரிசை 7 ஸ்வரங்களுக்கு ஓசை வரும். அதான் ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால நரம்பில் தான் எல்லாம் பண்ணுவா. அதாவது இந்த கருவிகள்லாம் நரம்பில் இருக்கும். அதுக்கு நரம்புன்னு தான் சொல்லுவேன். ஏன்னாக்க அதுக்கு இப்போ ராவணன் கைலாசத்துக்கு கீழே நசுக்கப்பட்டு பாடினான் இல்லையா, அந்த கதை நமக்கு தெரியும். ராவணன் இந்த அவன் ஆகாசில் தேரில் போயின்னு இருப்பான். அப்போ அவன் அந்த தேர் கைலாசத்துக்கு மேலே போகாமல் கீழே இறங்கிவிடும். உடனே அவனுக்கு கோபம் இந்த கைலாசமாக என்ன தடுக்கிறதுன்னு அவன் கைலாசத்தையே போய் தெரிய போவான். அப்போ சிவபெருமான்
தன்னோட பெருவிரல் கட்டவரில் வச்சு லேசாக அமுக்குவார், அவன் கீழே நசுங்கி போயிடுவான். அப்புறம் பல 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 காலம் அழுதுன்னு இருப்பான். கையெல்லாம் இப்போ கைகள் எல்லாம் மாட்டின்னு இருக்கும் மலைக்கு அடியில், அவனால் போக முடியாது. அப்போது ரொம்ப நாள் அழுதுன்னு இருப்பான். அப்போ அந்த பக்கமாக ஒரு முனிவர் வந்து அவனுக்கு புத்திமதி சொல்லுவார், நீ ஏன் இப்படி பண்ணக்கூடாது, இறைவனை பாடு, அவன் அருள் புரிவான்பார். அப்போ உடனே அவன் தன்னோட 10 தலைகளில் ஒரு தலையை பிச்சு, தன்னோட 20 கைகளில் ஒரு கையை பிச்சு, அதையும் இதையும் பொருத்தி வீணையாக்கி தன்னோட நரம்புகளையே அதில் பொருத்தி அதில் இசை வாசித்து இறைவனை பாடுவான் அவன். அதனால் நரம்பு எதுக்கு சொல்ல வரேன், நம்ம நரம்புனால இசைக்கருவி பண்ணி பாடுவா அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு விளக்கத்துக்காக அந்த கதையை சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம நந்தனார் கதையை படிச்சோம்னா தெரியும், பெரிய புராணத்தில் நந்தனார் கதையை படிச்சோம்னா அதில் அவர் செய்த தொண்டுகள்லாம் சொல்லுவார். அது மாதிரி அவர் இதுலேருந்து அவர் புலையர் நந்தனார், அவர் பசுக்களெல்லாம், அந்த செத்து போன பசுக்களெல்லாம் உரித்து அதோட தோல், கோரோஜனை, நரம்புகள், இது மாதிரி விஷயங்கள்லாம் இசைக்கருவிகளுக்கெல்லாம் பயன்படுத்துவார் அவர். அந்த தொண்டு பெரிய புராணத்தில் நந்தனார் கதையை படிச்சோம்னா தெரியும், திருநாளை போவார். அதான் அந்த 7 நரம்பின் ஓசை, அதான் 7 நரம்புகளில் இசையை படைத்தவனே, 7 ஸ்வரங்களை படைத்தவனேன்னு அர்த்தம். வேற ஏதாவது கேள்வி இருக்கு அந்த பாட்டில்? அதாவது முடிதல் இதுக்கெல்லாம் பல அர்த்தங்கள் உண்டு. புரியுதா? இப்போ முடி அப்படின்னாக்க முடிதல் அப்படிங்கிற ஒரு வெர்ப்லேருந்து வருது. டு எண்ட் அப்படின்னு இருக்கு, டு டை அப்படின்னு ஒன்று இருக்கு, முடிதல் இல்லையா? முடிதல்னா அது வந்து டு டை, அது முடிதல், ஒரு முடிச்சு போடுறோங்கிறோமே, அது மாதிரிலாம் இருக்கு, பல அர்த்தங்கள் இருக்கு. ஆனால் முடி அப்படின்னா நம்மளோட தலைக்கு முடின்னு பேர், உச்சிக்கு முடின்னு பேர். எது ஹையஸ்ட் பாயிண்டோ அதுக்கு முடி அப்படின்னு பேர். மணிமுடி தரித்தான் அப்படின்னு என்ன அர்த்தம் இல்லையா? கிரீடம் இருக்கு இல்லையா, தமிழில் கிரீடம்ங்கிற வார்த்தைக்கு தமிழில் முடி அப்படின்னு சொல்லுவா, க்ரௌன். புரியுது இல்லையா? இப்போ இல்லை 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 தலையில் முடி, தலையில் முல்லையங்கண்ணியை உடையவனே. ஏ இப்போ கங்கை சடையாய் போற்றின்னு அர்த்தம், கங்கையை சடையில் உடையவனே போற்றின்னு அர்த்தம். புரியுது? அப்படி கங்கை சடையாய் போற்றினா எப்படி வருதோ, கங்கையை சடையில் உடையவனே அப்படிங்கிற மாதிரி முல்லையங்கண்ணி முடியாய் போற்றினா முடியில முல்லையங்கண்ணியை உடையவனே போற்றின்னு அர்த்தம். ஓகே, முடினா தலைன்னு நீங்க அர்த்தம் புரிஞ்சுங்க முதல்ல. அப்புறம் அந்த இடத்துல முல்லையங்கண்ணி தலையாய் போற்றினா எப்படி புரிஞ்சுக்கொள்ளது? அது மாதிரி தலையில முல்லையங்கண்ணியை உடையவனே போற்றி. ஓகே, இப்போ 4வது பாட்டுக்கு போவோம். சாம்பர் அகலத்து அணிந்தாய் போற்றி, தவ நெறிகள் சாதித்து நின்றாய் போற்றி, கூம்பித் தொழுவார்தம் குற்றேவலை குறிக்கொண்டிருக்கும் குழகா போற்றி, பாம்பும் மதியும் புனலும் தம்மில் பகைதீர்த்து உடன் வைத்த பண்பா போற்றி, ஆம்பல் மலர் கொண்டு அணிந்தாய் போற்றி, அலைகடியில வீரட்டத்து ஆழ்வாய் போற்றி. சாம்பர் அகலத்து அணிந்தாய் போற்றினாக்க, சாம்பர் அப்படிங்கிறது சாம்பல், அது சாம்பர்னு வந்திருக்குங்கள. சாம்பல்னா நமக்கு தெரியும், விபூதி, திருநீர். சாம்பர் அகலத்து அணிந்தாய் போற்றி, அகலம் அப்படின்னா மார்பு. சில வார்த்தைகள்லாம் நமக்கு புதுசாக இருக்கும், ஏன்னா புழக்கத்தில் இல்லாததுனால. ஆனால் அது நம்ம 4 தடவை கேட்டு பார்த்துட்டோம்னா நமக்கு பழகி போனோம், அடுத்த பாட்டில் பாடுறப்ப நமக்கு புரிஞ்சிடும். சாம்பர் அகலத்து அணிந்தாய் போற்றி, திருநீற்றை மார்பில் அணிந்தவனே போற்றி, தவ நெறிகள் சாதித்து நின்றாய் போற்றி. இந்த தவ நெறிகள்னாக்க நம்ம தவம் பண்றோங்கிறோமே, தவம்னா என்ன, அது எப்படி பண்றது அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு எல்லாருக்கும். தவம்னா காட்டுல போய் ஒத்த காலில் நின்றுண்டு சாப்பிடாம காற்றை குடிச்சுட்டு இது பண்றது தான் தவம்னு இல்லை. நம்ம பலவிதமா தொடர்ந்து செய்வது தவம். இறைவன் அடைவதற்காக நம்ம செய்யறது எதுவுமே தவம். இப்போ மனசுல இது பண்ணலாம், இல்லை ஒரு
தவ வாழ்க்கை அப்படிங்கிற இல்லையா, நம்ம ஒரு குறிக்கோளை வச்சுன்னா அந்த குறிக்கோளுக்காகவே வாழறது. அப்படி ஒரு ஃபோக்கஸ்டு இருக்கணும். இறைவன் அடையணுங்கிற ஃபோக்கஸோட நம்ம செய்யறது எதுவும் தவநெறி. அப்படி தவநெறிகள் சாதித்து நின்றாய் பெற்ற, அப்படி தவநெறிகள்லாம் ஆக்கி அப்படி அதுக்கு அந்த தவநெறிகள் பண்றவர்களுக்கு பயன்களையும் தர்றவனேன்னு விளக்கத்தில் கொடுக்குறான். தவநெறிகள் சாதித்து நின்றாய் போற்றி, கூம்பித் தொழுவார்தம் குற்றேவலை குறிக்கொண்டிருக்கும் குழகா போற்றி. இந்த குழகன் அப்படின்னாக்க இளைஞன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? குழகன்னா இளைஞன். அந்த கூம்பி தொழுவார்தம் குற்றேவல். கூம்பி தொழுதல்னா என்னது? கூம்புதல்னா நமக்கு தெரியும், கை கூப்புறது. பட் கூம்புறதுன்னா விரியறது, கூம்புறது நமக்கு தெரியும். மலர்கள் மொட்டு இருக்கும், அது கூம்பி இருக்கும், பூக்கிறப்ப அது விரியும். அதனால கூம்புதல்னா அந்த அந்த ஷேப், அது மாதிரி மனம் ஒருமைப்படுறது. விரிதல்னாக்க டு ஸ்ப்ரெட் அவுட், கூம்புதல்னா டு பி ஃபோக்கஸ்ட். அது மாதிரி மனசை அடக்கி ஃபோக்கஸ்டா வணங்குகிறவர்களுடைய குற்றேவல் அப்படின்னா தொண்டுகள், தொண்டுகளை குறிக்கொண்டிருக்கும் குழகா போற்றி. குறிக்கொண்டிருத்தல்னாக்க அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அருள் புரிபவன் அர்த்தம். குறிக்கொள்ளுதல், கன்சிடர் பண்றவன் டு அப்படின்னு அர்த்தம், குறிக்கொள்ளுதல். அதனால கூம்பி தொழுவர் மனசு ஒருமைப்பட்டு, மனம் ஒருமைப்பட்டு வணங்குகின்றவர்களுடைய தொண்டை ஏற்று அருள் புரிபவன் அப்படின்னு அர்த்தம். கும்பி தொழுவார்கள்தம் குற்றவேலை குறிக்கொண்டிருக்கும் குழகா போற்றி. குழகன்னாக்க இளைஞன். இறைவனே இளைஞன், அது நமக்கு தெரியும். ஏனாகாம இன்னொரு பாட்டில் சொல்லுவார், வேற ஒரு கைலாசத்தில் பாடின திருப்போற்றி திருத்தாண்டகம் ஒன்று இருக்கு, திருக்கையிலையில. அதுல ஒருவர் மூவாய் பிறவாய் இரவாய் போற்றி அப்படிம்பார். இறைவனுக்கு பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, மூப்பும் கிடையாது. ஆமா, மூப்பும் கிடையாது. அதனால அவன் குழகன் இல்லையா? நமக்கு 10 வயசுல வந்தா 20 வயசுல இளைஞன் அப்படிம்போம், 60 வயசுல இளைஞன்னு சொல்ல மாட்டோம் நம்மள. ஆனா இறைவன் எப்பவுமே இளைஞன் தான். அதான் சொல்ற குழகன், அந்த தன்மையை சொல்ற. கூம்பி தொழுவர்கள் மனசு ஒருமைப்பட்டு வணங்குகின்றவர்களுடைய தொண்டை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அருள் புரிகின்ற இளைஞனே போற்றி அப்படின்னு அர்த்தம். குறிக்கொள்ளுதல்னா மதித்தல். நான் பாட்டு சொல்லிட்டே இருக்கேன், நீ ஒன்றும் பொருட்படுத்தாம இருக்கி அப்படிங்கிறோம் இல்லையா? பொருட்படுத்துதல்னு அர்த்தம். ஆமா, மைண்ட் டு கன்சிடர். பாம்பும் மதியும் புனலும் தம்மில் பகை தீர்த்து உடன் வைத்த பண்பா போற்றி. இது இறைவன் தலையில் அணிந்திருக்கிற சில விஷயங்களை பத்தி சொல்றார். இறைவன் தலையில சந்திரனை சூடின்னு இருக்கார், கங்கையை வச்சுட்டு இருக்கார், பாம்பையும் வச்சுட்டு இருக்கார் தலையில. இதுல சில புராண கருத்துக்கள்லாம் வரும் இல்லையா? பாம்புக்கும் சந்திரனுக்கும் பகை அப்படிங்கிறது ஒரு புராண கருத்து. நம்ம கிரகணத்துக்கு சொல்ற கதையும் அதுதானே இல்லையா? பாம்பு சந்திரன் முழுங்கிடுத்து அப்படிம்போம். அதனால இந்த புராண கருத்துல பாம்புக்கும் சந்திரனுக்கும் பகை உண்டு. அதான் அவர் சொல்றார், பாம்பும் மதியும் புனலும் தம்மில் பகை தீர்த்து உடன் வைத்த பண்பா போற்றி. இவர்களுக்குள்ள இருக்கிற பகையெல்லாம் தீர்த்து பக்கத்துல வச்சுட்டு இருக்கியே அவன் தலையில அப்படிங்கிறார். அதனால இதுல இறைவன்கிட்ட போனா இதுல எல்லாமே ஆமா. அதனால நமக்கு யாரோட பகை இருந்தால் இறைவன்கிட்ட போய் கேட்போம், அவர் பகையை தீர்த்து வச்சுடுவார். ஆம்பல் மலர் கொண்டு அணிந்தாய் போற்றி. முன்னாடி முல்லையும் கண்ணி முடியாய் போற்றின்னு முன்னாடி பாட்டில் வந்ததுல அது மாதிரி இங்க ஆம்பல் மலர் கொண்டு அணிந்தாய் போற்றி. இறைவன் தலையில பலவிதமான பூக்கள் சூடுகின்றான். கொன்றை மலர் பல பாடல்கள் வரும், கொன்றைப்பூ. அதே மாதிரி ஊமத்தம்பூ சூடுவார், வெள்ளருக்கம்பூ சூடுவார், கூவளவை சூடுவார். அது மாதிரி எல்லா பலவிதமான விஷயங்களை சூடுகிறார். அதில் ஆம்பல் மலரும் அதில் ஒன்று. அதான் சொல்றாரு, ஆம்பல் மலர் கொண்டு அணிந்தாய் போற்றி. ஆம்பல் மலர் அப்படின்னாக்க நம்ம எல்லாம் கிராமத்தில் இருந்தால் நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் நம்ம நகரங்களில் இருக்கோம், அதனால நம்ம டிக்ஷனரி பார்த்தா தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இதெல்லாம். ஆம்பல் அப்படின்னா டிக்ஷனரியில்
வாட்டர் லில்லி அப்படின்னு ஏதோ கொடுக்குறேன். அல்லிப்பூக்கு ஆம்பல்னு ஒரு பேர் உண்டு அப்படின்னு டிக்ஷனரியில் கொடுக்குறேன். அதனால் ஆம்பல் பூவை அணிந்தவனே வணக்கம், அலைக்கடியில் வீரட்டத்து ஆழ்வாய் போற்றி. அது முன்னாடி இந்த வார்த்தை பார்த்துருக்கோம். அலைகள் இருக்கிற கடில நதியின் கரையில் இருக்கிற திருவதிகையில் இருக்கிற திருவீரட்டத்தில் இருக்கிற ஆள்பவனே போற்றி. இந்த 4வது பாட்டில் வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? அது 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 சாம்பர் அகலத்து அணிந்தாயினாக்க அந்த அகலம்ங்கிறது அது அகலம்னா மார்பு, அது சந்தேகம் இல்லை. மார்பு அகலம் பட்டையா பரவலா அணிஞ்சிருக்கான்னா அகலமாக அணிந்தான்னு சொல்லணும், அகலத்து அணிந்தான்னு சொல்லக்கூடாது. சொல்றதுல வித்தியாசம் இருக்கு. அகலத்து அப்படின்னா அகலத்தில் அணிந்தாய் போற்றி. சாம்பலை அகலத்தில் அணிந்தாய் போற்றி. ஆமா, இருக்கலாம். ஏதாவது காரண பெயர்கள் தமிழ்ல பெயர்களுக்கெல்லாம் 2 விதமான பெயர்கள் சொல்லுவா. காரண பெயர், இடுகுறி பெயர்னு கிராமர்ல சொல்லுவா. அதாவது எந்த பெயருமே ஒரு காரணத்துக்காக தான் வரும், காரணம் இல்லாம வரும்னு மேத்தமெட்டிக்ஸ்ல வர மாதிரி எக்ஸ் ஒய் அப்படின்லாம் சொல்றது கிடையாது. எதையும் நமக்கு காரணம் தெரிஞ்சா அது காரண பெயருங்கிறோம். அது என்ன காரணத்தினால வச்சான்னு தெரியலன்னா அதுக்கு இடுகுறி பெயர்னு பொதுவாக சொல்லிவிடுறோம். காரணம் தெரியல நமக்கு, ஆனா எல்லா பேருக்கும் காரணம் உண்டு. அதாவது அதே மாதிரி தான் இறைவனுடைய பெயர்கள் எல்லாமே காரண பெயர்கள் தான். எல்லாமே ஏதாவது ஒரு காரணத்தினால இறைவனுக்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள். அவனுக்கு பேர் கிடையாது, ஆனா வெவ்வேறு பண்புகள் வெவ்வேறு காரணங்கள் வச்சு அவனுக்கு பேர் கொடுக்குறோம். ஏன்னா சூலத்தை ஏஞ்சியவன் என்ன சூலபாணி அப்படிங்கிறோம் இல்லையா? இல்ல கங்கையை சடையில் தரித்தவன் என்ன கங்காதரன் அப்படிங்கிறோம். இல்லைனாக்க சடையை உடையவன் என்ன ஜடாதாரிங்கிறோம். அது மாதிரி எல்லாமே காரண பெயர்கள் தான். சார் இன்னைக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட எடுத்துக்குவோம். நம்ம அந்த 5வது பாடலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த செஷனை இன்னைக்கு முடிச்சுக்குவோம். நீரேறு நீல மிடற்றாய் போற்றி, நிழல் திகழும் வெண்மழுவாள் வைத்தாய் போற்றி, கூரேறு உமையொருபார் கொண்டாய் போற்றி, கோளரவம் ஆட்டும் குழகா போற்றி, ஆறேறு சென்னி உடையாய் போற்றி, அடியார்கட்கு ஆரமுதம் ஆனாய் போற்றி, ஏறேற என்றும் உகப்பாய் போற்றி, இருங்கடில வீரட்டத்து எந்தாய் போற்றி. இந்த பாடல்கள்ல பல வார்த்தைகள் நமக்கு இந்த பதியத்துக்குள்ளே இப்ப 2-3 வார்த்தை திரும்ப திரும்ப வரப்ப நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். நீரு ஏறு நீல மிடற்றாய் போற்றி. நீருன்னா என்னது? விபூதி, திருநீர், சாம்பல். நீரு ஏறு நீல மிடற்றாய் போற்றி. மிடற்றாய்ங்கிற வார்த்தை முன்னாடியே வந்திருக்கு. மிடருனாக்க கண்டம், மிடற்றாய்னா கண்டத்தை உடையவனே. நீல மிடற்றாய்னாக்க நீலகண்டத்தை உடையவனே, நீலகண்டனே. அது நீலகண்டம் எப்படிப்பட்ட நீலகண்டம்? அங்க நீரு ஏறுகின்ற நீலகண்டம். அவன் நீலகண்டம், அவன் கழுத்திலையும் விபூதி பூசின்னு இருக்கான். அதான் அங்க சொல்றாங்க. நம்ம சொன்ன இல்லையா, நெத்தியில பூசுறது, கையில பூசுறது, தோல்ல பூசுறது, மார்புல பூசுறதுன்னு. அது மாதிரி இந்த இடத்துல அவர் சொல்ற இது, அவன் கழுத்துல விபூதி பூசின்னு இருக்கான் அப்படின்னு. விபூதி பூசிய நீலகண்டனே, நீலகண்டத்தை உடையவனே போற்றி. அதான் முதல் அரையடி. நீரு ஏறு, நீரு ஏறுகின்ற, சாம்பல் ஏறுகின்ற, சாம்பல் பூசப்பட்ட நீலகண்டத்தை உடையவனே போற்றி. நிழல் திகழும் வெண்மழுவாள் வைத்தாய் போற்றி. இந்த மழுவாள்ங்கிறத பத்தி முன்னாடியே பார்த்திருக்கோம். மழுவாள் படையாய் போற்றி முன்னாடி வந்தது. மழுவாள்னாக்கா அந்த பேட்டில் ஆக்ஸ், பரசு. அப்போ அந்த வெண்மழுவாள் அது எப்படி இருக்கு? வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு, பிரகாசமா இருக்குது, ஷைனிங், பிரகாசம். அது நிழல் திகழும் வெண்மழுவாள். நிழல் அப்படின்னாக்க இன்னைக்கு இந்த காலத்துல நம்ம உபயோகிக்கிற அர்த்தம் ஷேட் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் நம்ம நிழலுங்கிறத உபயோகிக்கிறோம். மரத்தடியில நிழலா இருக்கு, அங்க போய் நிற்போம் அப்படிம்போம். அதாவது நிழல்னா ஷேட் அப்படிங்கிற அர்த்தம் தான் இருக்கு இன்னைக்கு பிரயோகத்துல. ஆனா பழைய தமிழ்ல நிழல் அப்படின்னாக்க ஒளி அப்படின்னு அர்த்தம், லைட். அதனால நிழல் திகழும் வெண்மழுவாள். பிரகாசிக்கிற வெள்ளையான மழுவாள் வைத்திருக்கிறவனே அர்த்தம். பிரகாசமா இருக்கிறது அந்த மழுவாள். ஏன்னா அது பளபளன்னு இருக்கு இல்லையா அந்த வாழ் மழுவு, அதான் சொல்றார். பளபளான் இருக்கிற மழுவை வச்சுட்டு இருக்கிறவனேன்னு அர்த்தம். அது நிழல் திகழும் வெண்மழுவாள் வைத்தாய் போற்றி. கூறு ஏறு உமை ஒருபால் கொண்டாய் போற்றி. கூறு ஏறுனா, கூறுனா
முன்னாடி இந்த கூறு அப்படிங்கிற வார்த்தையை பற்றி பேசினப்போ சொன்னேன். இந்த கறியெல்லாம் கூறு கட்டி வைப்பா அப்படின்னு பிரிச்சு பாகமாக பிரித்து வைக்கிறது. கூறுனா பாகம்னு அர்த்தம். அதனால உடம்புல ஒரு பாகமா பார்வதி தேவியை உடையவனே வணக்கம், அர்த்தநாரீஸ்வரனே வணக்கம் அப்படின்னு அர்த்தம். அது கூறு ஏறு உமை ஒரு பால் கொண்டாய் போற்றி. கூறாக ஏறுகின்ற உமையை ஒரு பக்கத்தில் உடையவனே போற்றி. கோள் அரவம் ஆட்டும் குழகா போற்றி. கோள் அரவம் அப்படின்னாக்க அது கொடிய பாம்புன்னு அர்த்தம். கோள் அரவம் ஆட்டும் குழகா. குழகன் தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம், இளையவன் அப்படின்னு பார்த்தோம். அந்த கொடிய பாம்புகளை ஆட்டுகின்ற, உடம்பு முழுக்க அங்கங்க பாம்பை வச்சுட்டு ஆட்டின்னு இருக்கான். கை ஆட்டின, தலையில கழுத்துல இடுப்புல எல்லா இடத்துலையும் பாம்பு ஆட்டின்னு இருக்கான். அது மாதிரி கோள் அரவம் ஆட்டும் குழகா போற்றி. ஆறு ஏறு சென்னி உடையாய் போற்றி. ஆறு ஏறுகின்ற சென்னியை உடையவனே. சென்னினா தலை, ஆறுனா கங்கை, நமக்கு தெரியும். அதனால கங்கை ஏறுகின்ற தலையை உடையவனே போற்றி. அடியார்கட்கு ஆரமுதம் ஆனாய் போற்றி. அடியவர்களுக்கு ஆரமுதம், அமுதம் ஆரமுதம். அமுதம்னா தெரியும் நமக்கு, அமிர்தம். ஆரமுதம்னாக்க அரிய அமுதம், ரொம்ப அற்புதமான அமுதம், அருமையான அமுதம். அடியவர்களுக்கு அருமையான அமுதம் போன்றவனே போற்றி. ஏறு ஏற என்று முகப்பாய் போற்றி. அதுக்கு விளக்கத்தில் ஏறுன்னா நமக்கு தெரியும். ஏறுனாக்க ரிஷபம், இந்த காளமாடு இருக்கே, அதுக்கு ஏறு அப்படின்னு தமிழ்ல பேரு. அதனால இறைவன் அவனுடைய வாகனத்தை சொல்றாருங்க. ரிஷப வாகனத்தில் எப்பவும் ரிஷப வாகனத்தை எப்பவும் விரும்புபவனே போற்றிங்கிறார். ஏறு ஏற என்று முகப்பாய். இறைவன் வேற எந்த வாகனம் ஏறுறதா கிடையாது, ரிஷப வாகனம் தான் இறைவனுக்கு. அதாங்க சொல்றார். ஏறு ஏற என்று முகப்பாய் போற்றி. உகத்தல்னா விரும்புதல். இரும் கெடில வீரட்டத்து எந்தாய் போற்றி. இரும் கெடிலம், கெடிலம்னா தெரியும், நதி, கடில நதி. அது என்ன இரும் கெடிலம்? இருமை அப்படின்னாக்க பெருமைன்னு அர்த்தம், பெருசுன்னு அர்த்தம். இருங்கடிலம்னா பெரிய கடில நதி அப்படின்னு அர்த்தம். பெரிய கடில நதி ஓடுகின்ற திருவதிகை வீரட்டானத்தில் இருக்கிற எந்தாய் போற்றி. எந்தை எந்தாய். எந்தைனாக்க அவர் ஃபாதர், எந்தாய்னாக்க எங்களுடைய எம் தந்தையே அப்படின்னு அர்த்தம். எந்தை அப்படிங்கிறது கூப்பிடுறப்ப எந்தாய்னு வரும். அதனால பெரிய கடில நதி ஓடுகின்ற வீரட்டத்தில் இருக்கிற எங்கள் அப்பனே போற்றி. அதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். இதில் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்களோ சந்தேகங்களோ இருந்தால் கேட்கலாம். எது? அடியார்கட்கு ஆர் அமுதம் ஆனாய் போற்றி. அடியார் அப்படின்னா சிங்குலர், அடியார் ஒரு அடியவர் இருந்தால் அடியார் ரெஸ்பெக்டோட. அடியார்கள் அப்படின்னாக்க ப்ளூரல், த டிவோட்டீஸ், அடியவர்கள். அடியார்களுக்கு அப்படின்னு வர்றது டு த டிவோட்டீஸ். அது அடியார்களுக்கு அப்படிங்கிறது பழைய தமிழில் இலக்கணப்படி அடியார்கட்கு அப்படின்னு வரும். அடியார்கள் பிளஸ் கு, அடியார்கட்கு. அடியார்களுக்கு ஆரமுதம். ஆரமுதம்னாக்க அரிய அமுதம், அருமையான அமுதம். ஆனாய் போற்றி, ஆனவனே போற்றி. அடியவர்களுக்கு அருமையான அமுதமாக ஆனவனே போற்றி. பக்தர்களுக்கு அவன் பெரிய அமுதம் போல இனிப்பான். அவனுக்கு அவர்களுக்கு, ஏன்னா அவனுக்கு பக்தர்களுக்கு ஏன் அவன் அமுதமாக இருக்கான்? அமுதம்ங்கிறது இனிமை பயக்கும், ரொம்ப அவர்களுக்கு இன்பத்தை தரும். பிறவா அமுதத்தோட முக்கியமான தன்மை என்ன? அது இறப்பை, சாவாத நிலையை தரும், உயர்ந்த நிலையிலே. தேவர்கள் எதுக்கு அமுதத்துக்கு அலைஞ்சா? அதை சாப்பிட்டா சாகாம இருக்கலாம் அப்படின்னு. அதனால அந்த இறைவன் அவர்களுக்கு அந்த சாவா நிலையை தருவான். It can refer to many things. He is like Amudam to the devotees. And what can it mean? We can think. Correct? So it can be that he is very pleasant to them. Amudamnaka
இனிமையை தர்றது, இன்பத்தை தர்றது. ஸோ அடியோர்களுக்கு இன்பத்தை தருகிற பொருளாக இருக்கிறவன் அப்படின்னு வச்சுக்கலாம். அடியோர்களுக்கு யமன் கிட்ட வரமாட்டான், சிவனை அடைந்தவர்கள் பக்கத்தில் யமன் வரமாட்டான், அதையும் எடுத்துக்கலாம். அப்படி பேரின்ப நிலையை தருகிறான் இல்லையா, யமன் கிட்ட வராத நிலை, அது மாதிரி. ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? சிவன் மேல நிறைய பாம்புகள் இருக்கே, அதனால பல பாடல்களில் பாம்பு வரும் இல்லையா. அதாவது இப்போ இந்த தேவாரத்தில் எல்லாம் பார்த்தோம்னா இறைவனோட தன்மைகள் ஒன்று, ஃபிலசாபிக்கல் டேர்ம்ஸ் நிறைய வரும், இந்த தத்துவங்கள், இல்லைன்னாக்கா அவனுடைய அடையாளங்கள். அவன் விபூதி பூசின்னு இருக்கிறது, பாம்பு அணிஞ்சிருக்கிறது, இது சந்திரனை வச்சுட்டு இருக்கிறது, கங்கையை வச்சுட்டு இருக்கிறது, ரிஷபத்து மேலே போகிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வரும். ஆனால் இப்போ திவ்ய பிரபந்தம்னு பார்த்தாக்கா அதில் வேற எல்லாம் இருக்கும். ஏன்னா திவ்ய பிரபந்தம் மாதிரி வைஷ்ணவ இதில் பெருமாளுடைய அவதாரங்கள் எல்லாம் கணக்கில் எடுத்துட்டு, ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், அதில் செஞ்ச லீலைகள் அதெல்லாம் எடுத்துட்டு அதை பற்றிலாம் பேசுவா பல இடங்களில். ஆனால் இறைவனுக்கு சிவன் முழுமுதற் கடவுள், அவனுக்கு பிறப்பு கிடையாது, அதனால் அவதாரங்கள்லாம் கிடையாது சிவனுக்கு. சிவன் எப்போ வேணால் தோன்றுவான், தோன்றி அருள் புரியுவான், இல்லை ஏதாவது செயல் செய்வான். ஆனால் அவனுக்கு பிறப்புன்னு ஒன்று கிடையாது, அவதாரம்ங்கிற கருத்து கிடையாது சைவத்தில். அதனால பல பாடல்கள் அவனோட அடையாளங்களை சொல்லுவான். ஏன்னா தன்மைகள் சொன்னாக்க அது பொதுவாக இருக்கும், அடையாளங்களை சொன்னாக்க அது குறிப்பிட்டு சொல்லும் சிவன்கிறது இல்லையா. நம்ம அடுத்த தடவை சந்திக்கிறப்ப மீதி 5 பாடல்களை பார்ப்போம். இன்னைக்கு இந்த அளவில் முடிச்சுக்குவோம். திருச்சிற்றம்பலம்.